இன்னைக்கு சிலர் ஜெபிக்கிறாங்க, பதில் வரல, பிரச்சனை மத்தியில் இருக்கிறாங்க, இதை தாங்கிக்கவே முடியலன்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா? அல்லது அந்த மாதிரி நீங்க சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எனக்கு தெரியும், சிலர் அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படியே சொல்றாங்க, எனக்கு இதுக்கு மேல தாங்கிக்க முடியல, தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பேர் மோர் தென் திஸ். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க, முடியலங்க என்னால. அப்படிப்பட்டவர்களுக்கு பாருங்க, ஒன்று தேவன் விடுதலை உடனே கொடுத்துட்றாரு. இல்லைன்னா அவர் எப்படி செயல்படுறாருன்னு கொஞ்சம் கற்றுக்கணும். இல்லைன்னா சில நேரம் விடுதலை உடனே வராது, ஆனால் அதை தாங்கி கொள்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், ஒரு விசேஷித்த பலத்தை கொடுப்பார். யாரும் தாங்கி கொள்ள முடியாததை நீங்க தாங்கி கொள்றதுக்கு விசேஷித்த பலத்தை கொடுப்பார். மற்றவன் தேவன் இல்லாத மக்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, ஆனா நீங்க தாங்கிக் கொள்வீங்க. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12 ஜெபிக்கிறார். மாம்சத்தில் ஒரு முள் இருக்கு, இதை எடுத்துருவோன்னு 3 முறை கேட்கிறார் தேவனை. அது போக மாட்டேங்குது. அது என்னன்றது வேற விஷயம், விட்டுருங்க. அது என்ன வேணா இருக்கட்டும். மாம்சத்தில் ஒரு முள், ஏதோ ஒரு பிரச்சனை, அது நீங்கணும்னு ஜெபிக்கிறார், போக மாட்டேங்குது. தேவன் என்ன பதில் சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். உங்க பகுதி நல்லா தெரியும், கிறிஸ்தவர்கள் நமக்கு நல்லா தெரியும்ல. அது உடனே பவுல் அதை பதிலா எடுத்துக்கிறார். பாருங்க, தேவனுடைய உதவியா எடுத்துக்கிறார். என் கிருபை உனக்கு போதுன்றது உதவி. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பது தேவன் கொடுக்கிற உதவி பவுலுக்கு. 2 கொரிந்தியர் 12 பவுல் அப்படிதான் எடுத்துக்கிறார். பாருங்க, 9ஆம் வசனத்துல தேவன் அந்த உதவியை சொல்லுகிறார், அந்த உதவியின் வார்த்தைகளை பேசுகிறார், ஊக்குவிக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் எப்படி மாறிட்டார்? இது எடுத்துரும் ஆண்டவரேன்னு சொன்னவரு, இப்ப பதில் வந்துருச்சு, கிருபை போதும், என் கிருபை போதும், இதை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு பலனை கொடுக்குறேன். எங்கெங்க நீ வீக்கா இருக்கியோ அங்க உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறேன்னு தேவன் சொல்றாரு. எங்க நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அங்க அவருடைய பலன் பூரணமா வரும். யோசித்து பாருங்க, அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நாம ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல அவருடைய பலன் வராது, அதிகமா வராது, பூரணமா வழங்காது. நாம வீக்கா இருக்கிற இடத்துல அவருடைய பலன் பூரணமாய் தலைகீழ ஆப்ரேட் பண்றாரு தேவன். நாம பொதுவா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் பெருசா யோசிப்போம். தேவன் சொல்றாரு, என் பலன் எங்க பூர்ணமா வழங்குமோ, எங்க பூர்ணமா வழங்கும்னா நீங்க வீக்கா இருக்க இடம். பவுல் அதை கேட்ட உடனே என்ன பண்றாரு? என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு